know about the God of Israel, வேறு தேவர்களை வழிபட்ட, and one who worshipped the different god from the childhood, இன்னும் இஸ்ரவேல் தேசத்தையே கண்ணால பார்க்காத, the one who have not even seen the land of Israel, வெறும் காதுல அந்த தேவனுடைய வல்லமைகளை மாத்திரம் கேட்ட ரூத் சொல்றா. and Ruth, one who heard all the wonders and the miracles through her ear, she says, இன்னொரு தடவை இந்த திரும்பி போறோம் அப்படினு சொல்ற வேலை எல்லாம் வச்சிக்காத, and do not tell me to go back another time. அது நம்ம மரணம் தான் என்னையும் உன்னையும் பிரிக்கணும், and only the death can separate you and I. இனிமே உன் ஜனம் தான் ஏன் ஜனம், from now on your people is my people, உன் கடவுள் தான் ஏன் கடவுள், your God is my God. எது நடந்தாலும் அங்க நடக்கட்டும், anything can happen, let it happen there. இவங்க நன்மை செய்கிறது தேவன் இஸ்ரவேல்ல தான் செய்வான்றதை ரூத் அறிந்திருந்தார். and Ruth certainly knows that goodness will come from the land of Israel. மோவாபுக்கு போ, கர்த்தர் உனக்கு நன்மை செய்வான்னு சொல்லி நவோமி சொல்றா. and Naomi says that go back to Moab, God will do good thing. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது எந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல வச்சு தான் ஆசீர்வதிப்பார். God will bless us in the place where God wants us to be in that place. ஆனா பாருங்க, மோவாப்ல பிறந்த ஒரு ஸ்திரீ, அவளுக்கு தெரிந்த அந்த வெளிப்பாடு இஸ்ரவேலில யெகோவா தேவனை அறிந்த நவோமிக்கு புரியாது போனது. and the woman who born in a foreign land, Moab, she had that revelation, but Naomi, who was the Israelite, did not know. Praise the Lord. Hallelujah. 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 இந்த திருப்பி போன்ற சொல்ற வேலை எல்லாம் வச்சிக்காதே. and Ruth is saying, do not ask me to go back. எனக்கு அந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. but because I have a faith on that God. ஏனா அதுதான் உண்மையான கடவுள். because that God is a true God. ரூத் சொல்றா. and Ruth said so. Praise the Lord. Hallelujah. 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 ஆனா அந்த கடவுள் என்ன ஆசீர்வதிக்கணும்னா நான் இஸ்ரவேல்ல இருக்கணும். if that God need to bless me, I need to be in Israel. ரூத் சொல்றா. and Ruth said so. அதனால தான் ரூத் சரித்திரமா இன்னும் படிச்சிட்டு இருக்கோம் நம்ம. that is why we see Ruth as a history in our பாருங்க, ஒரு மனுஷன் அந்த பாருங்க அந்த மோவாபியருடைய தகப்பன் தான் லோத்து. and that her father of Moabites is Lot. இப்ப பாருங்க, அந்த லோத்து பாருங்க ஆபிரகாம் சொன்னனே ஓடிட்டாரு. and that Lord, when Abraham said, he ran away. இதுக்கு தான் ஆபிரகாமே காத்துக்கிட்டு இருந்தேன். and he was thinking that this is what I'm waiting for. இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். and I was waiting for this. நானே போய்ட்டா சாபகிப்ப விட்டுருவே நீனே. and if I go on my own, you might curse me. ஆனா இந்த தருணத்திற்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். but I was waiting for this opportunity. அப்படின்ற மாதிரி ஓடிட்டார். and he left Abraham like இப்ப that. மனைவி சொன்னா போய் தான ஆகணும்ன்ற கேள்விக்கு நான் வரேன். and now I'm coming to the question, if wife insists to go. ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். ஆனா இத டீடைலா நமக்கு பார்க்க நேரம் இல்ல, ஒரு நாள் பாப்போம். and two things I'll teach you. We'll go in more in detail another day. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியத்துல and in the matter what God told you, மனைவி சொன்னாலும் கேட்காதீங்க. and even if the wife says, do not listen. கணவன் சொன்னாலும் கேட்காதீங்க. even the husband says, do not listen. பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தையை, ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார்னா அதுக்கு எதிரா மனைவி இருந்தாலும் கணவன் இருந்தாலும் நீங்கள் கேட்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. and if God has given a promise or a covenant to you, it's better for you to not listen to your wife or your husband. நல்லா கவனிங்க, கேட்காம இருங்க. and do not listen. விட்டுட்டு போங்கன்னு சொல்லல. and I'm not saying leave them and go. அன்னைக்கு பாஸ்டர் சொன்னாரு, நீங்க தான அன்னைக்கு சபையில சொன்னீங்க அத அவளை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படினு சொல்லாதீங்க. and do not say that the pastor said in church that's why I left. ஆண்டவர் சித்தத்துக்கு விரோதமா இருக்கறா என் மனைவி. and my wife is against the will of God. அத விட்டுட்டு வந்துட்டேன். that's why I left her. நீங்க தான அன்னைக்கு சபையில சொன்னீங்க. you are the one who said that. அப்படிலாம் வந்து என்னிட்ட சொல்லாதீங்க. do not come and say that. அதெல்லாம் சொல்லல. I'm not saying that. உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ தேவ திட்டத்திற்கு எதிராக இருப்பாங்கன்னா கேட்காதீங்க. whether your husband, your wife, if they are against the plan of God or the will of God, do not listen. அவங்க கேட்கிற வரையும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. until they listen to you, until they obey, you pray for them. குடும்ப காரியத்தை உங்க மனைவிக்கு செவி கொடுங்க. and if it's a family matter, obey to your wife. புரியுதா? listen to your wife. குடும்ப காரியங்களில, குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களில மனைவிக்கு செவி கொடுங்க. and if it's about the family matters, listen to your ஆலோசனை பண்ணாம எந்த காரியமும் செய்யாதீங்க. and do not do anything without having a counseling. praise the Lord. இப்போ ஒரு கேள்வி நமக்கு வரும். and we will have a question now. குடும்ப காரியம்
கடவுளுடைய வார்த்தைன்னு எனக்கு எப்படி தெரியும்? How would I know what is a family matter, what is God matter? அப்படி நீங்க கேப்பீங்கன்னா, And if you ask so, நம்ம கன்வென்ஷன் தான் போடணும். and we need to have a convention. எல்லாத்துக்கும் கன்வென்ஷன் தான் தேவைப்படுது. And we need to have a convention. Praise the Lord. Talk about that. Hallelujah. அது பெரிய சப்ஜெக்ட் அது. And it is a big subject. எது தேவனுடைய தீர்மானம் நம்ம வாழ்க்கையில, எது குடும்பத்தினுடைய தீர்மானம் கணவன் மனைவிக்கு வாழ்க்கையில அப்படின்றத நம்ம சரியா புரிந்து கொள்ளணும்னா அதுக்கு பெரிய விஷயம் இருக்கு. And it's a great matter if we need to understand correctly what is God's decision, God's will or plan, what is the family decisions and தேவனுடைய திட்டத்தை கணவனும் மனைவியும் இணைந்து அதை நிறைவேற்றுங்க. And the plan of God, it should be fulfilled by the husband and wife together. தனியா நீங்க இருக்கீங்க, கணவனோ மனைவியோ எதிரா இருக்காங்கன்னா அவங்க மனமா வரையும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. If you are all alone in that matter and you need to wait and pray for them until it's come together. பாருங்க, நான் என் கண்ணால பார்த்து வளர்ந்ததை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். See, I'm saying this to you what I have seen on my own eyes. எங்க அப்பா நான் தான் சொல்றேன், நாங்க ஒரு கத்தோலிக்க குடும்பம். As I said before, we are from எங்க அம்மா Catholic 82ல ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டாங்க. And in 1982 my mother received the salvation. இப்ப பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்க எங்க அம்மா போறாங்க. And my mother went to get baptized. எங்க அப்பா எனக்கு நல்ல விவரம் தெரியுது. அப்ப எங்க அப்பா எங்க அம்மாட்ட சொல்றாரு. And my father is saying to my வாசல்ல நின்னுட்டு சொல்றாரு. And he stood at the doorstep and he இத said, தாண்டி போனினா இப்படியே போய்டு. And if you go out of this place you have to go away. போகும்போது தாலியை கழட்டி வச்சிட்டு போ. And when you go, remove your chain and திருப்பி வீட்டுக்குள்ள வராத. And you should not come into the house again. எங்க அம்மா ஸ்தோத்திரம் அப்படினு சொன்னாங்க. My mother said praise Lord. அப்படியே கிளம்பி போனாங்க. And she went along. தாலி எல்லாம் கழட்டி வைக்கல. And she did not remove her chain. திருச்சி பக்கத்துல வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. And she came along to Tirchi to take baptism. நாங்க நெய்வேலியில இருந்தோம். We were in Neyveli. அன்னைக்கு நைட் சாயந்திரமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. And that evening she came home. அதே வாசல் வழியா, எந்த வாசல் வழியா போக கூடாதுன்னு எங்க அப்பா சொன்னாரோ அதே வாசல் வழியா தான் உள்ளர வந்தாங்க. And the doorstep where my father told her not to go, she entered the same doorstep. மனுஷன் வாயை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்திருந்தார். Father was sitting quiet without saying anything. தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது எந்த மனுஷனும் நமக்கு எதிரா நிக்கவே முடியாது. And when we fulfill the plan of God, no man can stand against us. அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அரசாங்கமா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். It might be a husband or wife or a government or whoever it might be. தட்டார் புட்டார்னு குதிப்பாங்க தான். And they will make a scene out of it. ஐயோ என் வீட்டுக்காரர் திட்டுறாரு, தாலியை கழட்டி வச்சிட்டு போ சொல்லிட்டாரு, இனிமே நான் எங்க போய் ஞானஸ்தானம் எடுக்குதுன்னு எங்க அம்மா வீட்டுக்குள்ளார உட்கார்ந்திருந்தா நானும் இன்னைக்கு உட்கார்ந்திருந்திருப்பேன். And if my mother would have stayed at home by saying that my husband have said to remove the chain and not to take baptism, I would have been sitting in the homes like that. நான் பார்த்த சாட்சி இது. This is a testimony what I have seen. இதுதான் अनेक கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. This is what happening in many Christians life. அதனால தான் கிறிஸ்து உண்மையுள்ளவராய் இருக்கிறார், ஜீவிக்கிறார். That is why our Christ is a living God and true God. அதனால காரணம் சொல்லாதீங்க. And so do not give excuse and reasons. ஒரு என் அன்பு என் மாம்சத்தில் என் எலும்பில் எலும்போ என் மாம்சத்தில் இரத்தமும் இரத்தமுமா இருக்கிறவர் வேணான்ட்டாரு. And my husband who is flesh of flesh and blood of blood, he and my loving husband have said no. என் மனைவி என்னுடைய எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறா, வேதம் சொல்லி இருக்கிறது, அவளை நான் சொந்த சரீரத்தை போல நேசிக்கணும்னு சொல்லி இருக்கு. அவ சொல்லிட்டா நான் எப்படி செய்யறது? And my wife who is the flesh of flesh and blood of blood, and scripture have said she is my own flesh, and she has said how can I தேவ திட்டத்திற்கு விரோதமான காரியமா இருந்தா, எதிரான காரியமா இருந்தா தயவு செய்து ஜெபம் பண்ணிட்டு நீங்க கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. And if it's against the plan of God or the will of God, please continue to pray and then fulfill the plan. சண்டை போடாதீங்க. Do not fight. தயவு செய்து போய் சண்டை போடாதீங்க. Do not go and quarrel. எல்லாத்தையும் தப்பு புரிஞ்சுக்க கூடாது. And we should not take anything wrong. நாளைக்கு அப்புறம் வீட்ல போய் சண்டை போட்டுட்டு கடைசில உங்களால தான் ஆச்சு நான் போறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணீங்க? அவர் திட்டினாரு, நானும் திட்டினேன், அப்புறம் 2 டம்ளர் பறந்துச்சு. And tomorrow do not say that you both quarreled against each other and threw things against each other. அப்படி சொல்லாதீங்க. Do not say so. Praise the Lord. அதான் எனக்கு நேரமே பத்த மாட்டேங்குதுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட பேசி நானும் கற்றுக்கொண்டு உங்களோட பேசி அதுக்கு எனக்கு நேரமே பத்தல. இப்ப பாருங்க அதுக்குள்ள மணி ஆயிடுச்சு, 11:20 ஆயிடுச்சு. இன்னைக்கு 3வது பாயிண்ட் போக மாட்டோம் போல இருக்கு.
And it's 11:20 now. I don't think I can go to third point today. Praise the Lord. Hallelujah. 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 எல்லைகளும் நம் குடியிருப்பும் ரொம்ப முக்கியம். And habitation and the boundaries are very important. சின்ன ஒரு லைன் மட்டும் குயிக்கா நான் சொல்லிட்டு தேர்ட் பாயிண்ட முடிச்சிடுறேன். வேற ஒரு இதுல நம்ம அதை கவர் பண்ணுவோம். And quickly I finish the third point and we will cover that in another day. இரண்டாவது காரியம் என்னன்னா நம்ம எல்லைகள் குடியிருப்புல நம்ம இருக்கும் பொழுது கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்கணும். And the second point is when we stay in the boundaries and the habitation which is appointed for us, and we should wait for the time of God. பொறுமையா கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திருக்கணும். And we should wait for God's time. உகந்த நேரத்துல அது நடக்கும். And it will happen in the right time. கருத்தே இல்ல, மாற்றமே இல்ல அதுக்கு. And there is no different opinion or different things for that at all. Praise the Lord. Hallelujah. அதனால கர்த்தருடைய நேரத்துக்கு பொறுமையோடு காத்திருக்கணும். So we need to wait patiently in the presence மூன்றாவது of God காரியம் for அப்படியே His time. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். செகண்ட் பீட்டர் 1ஆம் அதே அதிகாரம் தான். 1ஆம் அதிகாரம் நம்ம எதை பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அதுக்கே போவோம். 2 Peter chapter 1 அதுல 8வது வசனத்தை வாசிப்போம். and verse 8. இப்ப பாருங்க மூன்றாவது காரியம் இதுதான். இவைகளில் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கரியற்றவர்களுமாய் இருக்க வெட்டாது. For if these things be in you and abound, they make you that ye shall neither barren nor unfruitful in the knowledge of our Lord Jesus Christ. பாருங்க இங்க அழகா பேதுரு சொல்லுகிறார், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. For if these things be in you and abound, they make you that ye shall neither be barren nor unfruitful in the knowledge of our Lord Jesus Christ. இப்ப பேதுரு என்ன சொல்றாருன்னா இவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்ததுனா, and what Peter says is if you have all these things in your life, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல நீங்க வளருவீங்க, and you will grow in the knowledge of knowing God, Lord வீணரா Jesus இருக்க Christ, மாட்டீங்க, you will not be barren, கனி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க, and you will give fruit அப்படின்றாரு. and this is what Peter says. எவைகள் எல்லாம் இருக்கணும், and we should be in. மூன்றாவது காரியம், and the third thing, கனி கொடுக்கிற வாழ்க்கை and fruitful life. Praise the Lord. Hallelujah. Amen. நல்லா கவனிங்க, தூங்கிடாதீங்க. And please pay attention, do not fall asleep. ரொம்ப முக்கியம். It is very important. உங்க வாழ்க்கைக்குரிய காரியம். It is for your life. ஏதோ இந்த ஆளு கத்திக்கிட்டு இருக்கான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. Please do not think why this man is shouting. உங்களுடைய ஆசீர்வாதம் ஏதோ உங்களுக்கு முன்னாடி பரலோகத்துல இருக்கு. And this is the blessing that is in front of you in heaven. அதை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். I'm speaking here so that you receive them. தயவு செய்து கவனிங்க. Please pay attention. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. உங்களுடைய ஆசீர்வாதம். And it is your blessing. உங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தினது. And it has been prepared for you. உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்காரு. And God has kept in front of you. அதை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். And you need to receive this. That's why I'm speaking here. உங்களை எல்லாம் இங்க கூட்டி வச்சிட்டு கஷ்டப்படுத்தணும்ன்றது என்னோட எண்ணம் அல்ல. It is not my intention to bring you all here and make you to suffer. பவுல் சொன்னது போல அந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் நாம் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். As Paul said, we all need to experience the joy of salvation. Praise the Lord. Hallelujah. 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 அப்ப இங்க பாருங்க ரெண்டு விஷயம் இருக்கு. முதல்ல பாருங்க, இப்ப மூன்றாவது காரியம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். And the third thing is we should live a life which gives fruit. எல்லைகள் குடியிருப்புல இருக்கணும் முதல்ல. The first thing is we need to stay within the boundaries and the habitation. ரெண்டாவது காரியம் தேவ நேரத்திற்கு காத்திருக்கணும். And second things we need to wait upon the God's time. மூன்றாவது கனி கொடுக்கணும். And the third things we should live a fruitful life. எப்படி கனி கொடுக்கிறது? இவைகள் என்றால் எவைகளை பேதுரு சொல்லுகிறார்? And how we can be fruitful. நாம அப்படியே போவோம் 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம் நம்ம. And let's go to the verse 5 onwards. இப்ப பாருங்க 5ல சொல்லுகிறார், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும் பொறுமையோடைய தேவபக்தியையும் தேவபக்தியோடைய சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வாழுங்கள். And beside this, giving all diligence,
and to your faith virtue, and to virtue knowledge, and to knowledge temperance, and to temperance patience, and to patience godliness, and to godliness brotherly kindness, and the brotherly kindness charity. இப்ப பாருங்க இங்க அடுக்கா சொல்லிட்டு இருக்காரு, தோடே தோடே இதோடே இதோடே அப்படின்றாரு. And he is saying with all with along with each other and two with each other. இதுல வந்துட்டு அங்கங்க நம்ம செரி பிக் பண்ண முடியாது. And we cannot pick from here and there. எனக்கு வந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை என்ற விசுவாசம் இருக்கு பாஸ்டர், அது போதும். And if you say a fruitful life, I have faith, that is more than enough. நான் ரொம்ப பொறுமைசாலி, ஆனா விசுவாசம் இல்ல. I'm a very patient man, but I don't have a faith. நல்ல மனசு உடையவன், நான் நல்ல மனுஷன், நல்ல மனுஷி நானு, ஆனா எனக்கு பொறுமை கிடையாது. I'm a good-hearted person, I'm a good-hearted woman, but I don't have a patience. ஆனா நான் நல்ல மனுஷன், நான் வந்துட்டு விசுவாசி, ஆனா எனக்கு இச்சை அடக்கம் இல்ல. And I have a good heart and I have a patience, but I don't have இச்சை அடக்கம். 5-6வது வசனத்துல ஞானத்தோட இச்சை அடக்கம். And temperance. Praise the Lord. Hallelujah. ஹalleluya. அடுத்து பாருங்க, மேற்கொண்டு போறேன்னா இதெல்லாம் இருக்கு, இச்சை அடக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா சகோதர சிநேகம் எனக்கு கிடையாது. And I have everything and I have a temperance, but I don't have brotherly kindness. இப்படி இருக்க முடியாது. And we can't be like that. அவர் அதனால தான் எல்லாத்தையும் சேர்க்கறாரு. That is why he is combining everything. அப்ப அங்கே இருந்து ஆரம்பிக்குது, எல்லாம் சேரணும். And add to your faith, and it's all added into one another. விசுவாசத்தோட இங்க தைரியம் இருக்கு. தைரியம் இது கரேஜ் கிடையாது, இது character. It talks about the original translation is character. And here it talks about the virtue. Praise the Lord. Hallelujah. Hallelujah. விசுவாசத்தோட நற்குணம். And along with the faith you should have a virtue. நற்குணத்தோட தைரியம். And along with the virtue and you have தைரியத்தோட ஞானம். And along with that there's the knowledge. ஞானத்தோட இச்சை அடக்கம். And along with the knowledge the temperance. இச்சை அடக்கத்தோட பொறுமை. And with the temperance patience. பொறுமையோட தேவபக்தி. And to the patience to godliness. தேவபக்தியோட சகோதர சிநேகம். And the godliness to godliness to brotherly kindness. அன்பு. And with to the brotherly kindness to charity. எல்லாம் நமக்குள்ள இருந்தா கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்றோம். And if we have all these things in us, we will have a fruitful life. Praise the Lord. Amen. Hallelujah. Amen. ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம குயிக்கா பாத்துருவோம். And we will see one things quickly. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு குயிக்கா திருப்புங்க. Matthew chapter 7. Let's turn our Bible to Matthew chapter 7. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். And verse 15. இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி இங்க ரெண்டு இருக்கு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்கிறது, ஆவியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது. And in the spiritual life there is two things. One is a fruitful life, and with one of the ஆவியின் கனிகள், spiritual fruit, ஆவியின் வரங்கள், and spiritual gifts. நிறைய பேருக்கு ஆவியின் வரங்கள் இருக்கு. Many people has got a spiritual gift, ஆனால் ஆவியின் குண கனிகள் இல்ல. But they don't have spiritual fruits. Praise the Lord. நல்ல கவனிங்க, என்ன பாருங்க, அப்புறமா நீங்க படிக்கலாம். நிறைய பேருக்கு many people ஆவியின் வரங்கள் இருக்கு, they have a spiritual gifts, ஆனால் ஆவியின் கனிகள் இல்ல. they don't have a spiritual fruits. எது முக்கியம்? What is important? இப்போ நம்ம அதுக்கு தான் வரோம். And this is what we're going to ஆவியின் வரங்களினால் अनेक கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். And many Christians, they are filled with the spiritual gifts. ஆவியின் கனிகள் அற்றவர்களாய் இருக்கிறார்கள். But they are lack in spiritual fruits. அப்படினா என்ன? What that is? ஆவியின் வரங்கள் என்றால், and spiritual gifts means, இயேசு சொல்றார், வாங்க ஆவியின் வரங்கள் என்னன்னு பாப்போம். And Jesus Christ says here what are the spiritual gifts are. 7ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. 22 அந்நாளிலே அநேகர் வந்து என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே சொல்லுங்க தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புத அடையாளங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இதெல்லாம் என்னது? ஆவியின் வரங்கள்.
பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தலையில கை வச்சோடனே அப்படியே பிசாசு ஓடுது. அந்த பாஸ்டர் வச்சா, நான் யாரையும் குறை சொல்லல, குற்றப்படுத்தல, அதை பார்க்காதீங்க. I'm not complaining anyone. Do not look into those things. அப்படியே அந்த பாஸ்டர் வந்து ஜெபிச்சார்னா அந்நிய பாஷையில அப்படியே எல்லாருக்கும் அபிஷேகம் இறங்குது, அதை பார்க்காதீங்க. And if that pastor comes and pray, lay the hands and everyone speaks in tongues. எனக்கு அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, இதே மாதிரி எனக்கு இன்னும் 2 நாள்ல விசா கிடைச்சிரும்னு ஒரு சகோதரர் சொன்னாரு. அப்படியே விசா வந்துருச்சு. And one of the brothers said to me that someone said to him he will receive the visa in 2 days, and I received the same. இப்போ என்ன அவர் சொல்ல வராரு எனக்கு புரியல. And I did not understand what this brother is trying to say. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ எனக்கு சொல்லல அப்படினு எனக்கு என்ன சொல்றாரா? And is he saying that I'm also speaking to you but you didn't say that to me? இல்ல, அவர் சொன்னாருன்றதை எனக்கு சொல்றாரான்னு தெரியல. Or he is saying what he experienced. இவங்க தீர்க்கதரிசனம் உரைக்கிறது and prophesying, இல்ல அநேக அற்புத அடையாளங்களை செய்வது, or doing many wonders. மீண்டுமாய் சொல்கிறேன், வேண்டாம் கூடாது என்று நான் சொல்லவில்லை. I'm saying this again, I'm not saying that it's not needed. இதெல்லாம் நான் வந்துட்டு சொல்லல. I'm not saying that it's not needed. அதெல்லாம் தேவ ஊழியங்களுக்கு தேவையானதே. It is all needed for the ministry. தேவ நாமம் பிரஸ்தாபப்படுவதற்கு தேவன் கொடுத்த வரங்களாய் இருக்கிறது. And it is all the gifts which is given by God to proclaim and magnify his name. ஆனா இத காட்டிலும் கிறிஸ்துவினுடைய சமூகத்துல போய் நிக்கும்போது ஒன்னு தேவையா இருக்கு. More than that, there is something else is very important for us to go in when we stand in front of God. அத பாருங்க, அவங்க சொல்றாங்க 22ல உமது நாமத்தினாலே अनेक அற்புதங்களை செய்தோம் அல்லவா? And he says in thy name done many wonders works. இப்ப இயேசு சொல்றாரு பாருங்க. And Jesus said, அப்பொழுது நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு. And then I will profess unto them, I never knew you, depart from me, ye that work iniquity. இப்ப நல்ல நீங்க உங்களுடைய சிந்தையில இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க And you need to understand this very well in your mind. அக்கிரமம் செய்யறவனாலயும் என்ன பண்ண முடியும்? அற்புத அடையாளங்கள். The one who does the iniquity also can perform wonders. நான் வந்து அதனால அற்புத அடையாளங்கள் செய்றவங்க எல்லாம் அக்கிரமக்காரர்னு சொல்லல. I'm not saying that one who does the wonders and miracles is people with iniquity. அக்கிரமக்காரர்களும் அற்புத அடையாளங்களை இயேசுவின் நாமத்திலே செய்ய முடியும். Even the people who has iniquity, they also can perform miracles in the name of Lord Jesus ஆனா Christ. இயேசு சொல்லுகிறார், என்னை விட்டு அகன்று போங்கள்ன்றார். But Jesus says, depart from me. அப்ப யாரை ஆண்டவர் விரும்புகிறார்? And who God wants? யாரை நோக்கி பார்க்கிறார்? And who God looks into? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களை. The one who does according to the will of God. அப்ப அந்த பிதாவின் சித்தம் யார்? And who is the will of Father? 20வது வசனத்துல முன்னாடி அவர் சொல்லிட்டு தான் இதுக்குள்ள வரார். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவரை. And he says in verse 20, wherefore by their fruits ye shall know them. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறியுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் உபதேசிகளை குறித்து ஆண்டவர் சொல்றார். முன்னாடி போய் படிச்சு பாருங்க. And Jesus is saying about the false prophets and false preachers, and he says about them. வரங்களை பார்க்காதீங்க. And do not look into the கனிகளை பாருங்க. gifts. Look into the fruits. ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்றபடி வாழ்றானா பாருங்க. And look into where the preacher who's preaching is living according to his preaching. ஒரு விசுவாசி அவளுடைய விசுவாசத்திற்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறாளா என்று பாருங்க. And if it's a believer, look into the life of the believer, whether she is living the life according to her faith. ஒரு கிறிஸ்தவ சகோதரன் அவன் பேசுகிற, அதாவது அவன் கிறிஸ்தவனாய் இருக்கலாம், இல்ல கிறிஸ்தவ முறைமைப்படி அநேக காரியங்களை செய்யலாம், ஆனா அதை சொல்றபடி அவன் வாழ்க்கையில கனி இருக்கான்னு பார்க்கணும். And it might be a Christian brother who might be living a life, look into their life whether they have the life which is living is according to what they say. அதனால தான் நான் சொல்றேன், யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம். That is why I say anyone can preach. யார் வேணாலும் ஆராதனை நடத்தலாம். Anyone can conduct the worship. யார் வேணாலும் இசைகளை வாசிக்கலாம். Anyone can play the music. யார் வேணாலும் அற்புத அடையாளங்களை செய்யலாம். Anyone can do miracles and wonders. யார் வேணாலும் சபை ஊழியங்கள் செய்யலாம். Anyone can do the church ministry. ஆனா நீங்களும் நானும் அடையாளம் காண வேண்டியது அவர்களுடைய கனிகளினால். And you and I need to identify them through their fruits. முதல்ல அவங்க கனி கொடுக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? And first thing, how is their fruitful life is? இந்த
பேதுரு சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் குமுலேட்டா எடுத்துக்கங்க, வீட்ல போய் படிங்க. நிறைய எழுதி வச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல. And as Peter said, take them all like a cumulative and then see what he said. அதுல ரெண்டே விஷயத்தை மாத்திரம் நான் குயிக்கா சொல்லிட்டு முடிச்சிடுறேன். And I wanted to mention two things quickly and finish it. இப்ப பாருங்க, இதுல அன்பு தான் கடைசில முடிக்கிறார். And he finishes with love. அன்பு எப்படி வெளிப்படுத்துவீங்க? And how you express your love. அன்பு ஒண்ணு. அன்பினுடைய வெளிப்பாடு என்ன? குயிக்கா சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். Love, and what is the expression of love? ஒரு வார்த்தையில சொல்லுங்க, அன்பினுடைய வெளிப்பாடு. And say in one word, what is the expression of love? இந்த பக்கம் யாரோ ஒரு ரெண்டு பேர் சொல்லுங்களேன். அன்பினுடைய வெளிப்பாடு என்று எதை சொல்லுவீர்கள்? And what you refer as a expression of love? தியாகம். குட். Sacrifice. வேற? அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும். வெரி குட். Bear everything. அடுத்தது அன்பினுடைய வெளிப்பாடுன்னு எதை சொல்லுவீங்க? அவர் வந்துட்டு தியாகம் சொல்லியிருக்காரு, அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் என்று அம்மா சொல்லியிருக்காங்க. அடுத்தது சொல்லுங்க. கேரிங். இல்ல ஒருத்தவங்களை எப்படி சொல்லுவோம்? கேரிங் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? விசாரிக்கிறது, விசாரணை. வெரி குட். It's caring, love, caring. அன்புன்னு சொல்லுவோம். வேற? நம்பிக்கை. கண்டிப்பா அன்பு நம்பிக்கையின் ஒரு உதாரணமா இருக்குது. Thank you. And love is a example of faith. Trust. சகிப்புத்தன்மை. வெரி குட். சொல்லுங்க. மன்னிக்கிறது, forgiveness. Long suffering and forgiveness. அன்பினுடைய வெளிப்பாடு இதெல்லாம். இன்னும் சொல்லுங்க. Commitment. Yes. Commitment it comes under it comes under actions, right? அன்பு, love. Love to each other, commitments. Yes, I agree with that. Yes, sure. With யாருக்கிட்ட அன்பு செலுத்துறோம்? Yes. Understanding. Yes, definitely. Understanding, அன்பு, புரிந்து கொள்ளுதல் வெளிப்பாடு. Yes. Love is expression of understanding. இருமாப்பு, கடினத்தன்மையான உள்ளம். Yes. Love do not have a hard hearted. இதெல்லாத்தையும் காட்டிலும் இன்னும் ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்கு அன்புக்கு. சத்தியம், சந்தோஷப்படும். ஓகே, அதுவும் அன்புக்கு ஒரு இதுதான் கண்டிப்பா. ஏன்னா அன்புக்கு பொய் பிடிக்காது. உண்மையான அன்புன்னா அது சத்தியம் மட்டும்தான் பேசும். வேற? கீழ்ப்படிதல். எஸ், அன்பு கண்டிப்பா கீழ்ப்படிதல். அதுவும் இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று இருக்கு. There is one greater thing when it comes to love. இல்ல இது ஓகே, ஸ்பெண்டிங் டைம். ஓகே, ஒரே ஒன்று மட்டும் சொல்றேன். இவை எல்லாம் செய்தும் ஒருவன் அன்பற்றவனாய் இருக்க முடியும், ஒருவள் அன்பற்றவளாய் இருக்க முடியும். And even after doing all these things, a person can be without love. என்ன தெரியுங்களா? பழி வாங்குற குணம். Taking revenge. ஒரு மனிதனுக்குள்ளார அன்பு இருக்கு என்று சொல்லி பழி வாங்குற குணம் இருக்கும் என்றால் மற்ற எல்லாவற்றையும் அது இல்லாமல் செய்து விட்டுரும். If a man says that he has a love, but if he has a character of revenging others, it will அன்பால நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லலாம். And through love I can say that I forgive. ஆனா உள்ளுக்குள்ளார பழி வாங்குற குணம் இருக்கும். But they will have the revenging character in their heart. நான் சொல்லட்டுமா எப்படின்னு? Can I say குடும்பத்திலே இருக்கும். Even in the family. கணவன் மனைவிக்குள்ளாரே இருக்கும். It can be in between the husband and wife. பாருங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க, பேசிப்பாங்க. And they will fight and quarrel between each other. வேற வழி இல்ல, உன்னை மன்னிச்சு தான் ஆகணும் நானு. At the end they don't have any choice, they have to forgive. சொல்லிக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளார நினைச்சுப்பாங்க நான் உன்னை மன்னிச்சு. But they don't say, but this is what they think in their heart. மீதி இருக்கிற வாழ்க்கையை உன் கூட தான் நான் வாழணும். I have to live my rest of my life with you. ஆனா உள்ளுக்குள்ளார அந்த பழி வாங்குற எண்ணம் இருக்கும். But they will have that revenge in their heart. அதை எப்ப காட்டுவாங்க தெரியுங்களா? You know when they will show that? யாராவது கணவனோ மனைவியோ வசமா மாட்டுவாங்க. Either husband and wife, they will get caught. வச்சி செய்வாங்க. And they will do it. குடும்பத்துல இருக்கும். And this will be there in the family. அதுக்கு அப்புறம் வெளியில எல்லாம் நம்ம போலாம். And we can go outside later. அன்பு செலுத்துகிறோம். மனைவி கணவனுக்குள்ளார இருக்கிற அந்த உறவு, மத்த உறவெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். And even in between the husband and wife relationship, they will have it there. These things. பழி வாங்குகிற குணம். Revenge.
உள்ளுக்குள்ளார இருக்கும். And they will have it in their hearts. ஆனா வெளியில மன்னித்தது போல இருக்கும். And outside they will feel like they have forgiven them. மன்னித்தது போல தான் எல்லாமே இருக்கும். And everything will look as though they have forgiven. ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கும். But they have this in their hearts. அந்த உள்ளுக்குள்ளார இருந்துச்சுனா And if they have this in their heart, என்ன வார்த்தை வரும் தெரியுங்களா? you know what word they will அன்னைக்கு நீ செஞ்சல்ல. You did that day. என்னது சொல்லுங்களே. நீங்க மன்னிச்சிட்டீங்க. You forgave. இல்ல நாம மன்னிச்சிட்டோம். And we have forgiven them. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு வரும். But it will come out sometime a year later. அன்னைக்கு நீ பண்ணல. And you did this that day. எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? How many of have said? இல்ல எத்தனை பேர் நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம்? And how many of we don't say? அன்னைக்கு நீ சொன்னல்ல. You said that day. வேற ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். It will be a different problem. அன்னைக்கு நீ பண்ணல்ல. But they say you did that day. சொல்லுங்களே. நான் என்னன்னு எடுத்துக்கிறது நீங்க இப்படி அமைதியா இருந்தா? நீங்க எல்லாம் சொல்லாதவங்கன்னு எடுத்துக்கிறதா? இல்ல நீங்க எல்லாம் சொல்றவங்கன்னு எடுத்துக்கிறதா? சொல்லுங்களே. அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா? And that feeling, அது பழிவாங்குற எண்ணத்தினால் வருகிறது. That feeling comes from revenge. ஒருத்தவங்களை பழி வாங்குறது அவர்களுடைய அதாவது பலத்தை பொறுத்து இருக்கிறது. And the taking revenge depends upon each and everyone's strength. இவரை நான் பழி வாங்கணும் அப்படி நினைச்சேனா, if I wanted to take a revenge on this brother, அவரோட போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. I cannot go and fight with him and வேற ஏதாவது ஒரு இடத்துல அவரை வச்சு செய்யணும். And I have to think wisely to take revenge with him. ஆனா நல்லா பேசிட்டு இருக்கலாம். But I can speak to him நல்லா very சிரிக்கலாம். well. I can laugh with him. மனசார கட்டி பிடிச்சி praise the Lord brother னு சொல்லிக்கலாம். I can hug him and say praise the Lord to him. ஆனா அந்த உணர்வை எங்கேயாவது வெளிப்படுத்துவேன். And that feeling will come out sometime later. வாயா உன்னை வச்சு செய்யறேன் ஒரு நாள், நீ ஒரு நாள் மாட்டுவேன் என்கிட்ட. And I'll think like you will get caught with me one day. I will do it for you. அந்த சம்பவம் நடக்கும் பொழுது என்னால நடக்குதோ இல்ல வேற ஏதோ நடக்குதோ என் மனசு சந்தோஷப்படும். And when that incident happens, whether through me or through someone, my heart will rejoice. பாருங்க, கணவன் மனைவிக்குள்ளார சண்டை ஓடிட்டு இருக்கு. And there is a fight between husband and wife. எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்க. ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. And they got all peaceful and it's 1 year, 2 years. And it's 2 weeks. இந்த மனுஷன் வேகமா போய் கால்ல இடிச்சிட்டாரு. And this man went and got hit with தம்ம உள்ளுக்குள்ளார ஒரே சிரிப்பு. And this woman is laughing inside the heart. தெரியும் ஆண்டவர் உனக்கு நல்ல தண்டனை கொடுப்பாரு. I know very well God will give you punishment. God will punish you. நல்ல உனக்கு கொடுப்பாரு. என்கிட்ட தான நீ இப்படி பேசுன. And you spoke to me like this. God will give you. உனக்கு அந்த நெகத்துல புட்டுக்கிட்டு வந்திருக்கணும். ஏதோ நான் உன்னை மன்னிச்சு விட்டேன், இல்லைன்னா ஆண்டவர் உன் விரலே எடுத்திருப்பாரு. And somehow I forgive you. That's why it didn't happen very worse. இது என்ன தெரியுங்களா? இல்ல நான் உண்மையா சீரியஸ் திங் இது நமக்குள்ளார பழி வாங்குற எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கு. And this is something the serious matter which is inside us, which is a இது revenge. பாவத்தினுடைய விளைவு. And this comes out of sin. இப்போ இந்த அன்பினுடைய பூரணத்துல நம்ம இருக்கணும் என்றால் இந்த பழி வாங்குற குணம் நமக்கிட்ட இருக்க கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார் பழி வாங்குதல் எனக்குரியது என்றார். And if we need to be in the maturity of love, we should not have the revenge in us, because revenge is for God. Praise the Lord. அத சொல்ல இத குறித்து பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம், டைம் ஆயிடுச்சு. I finished there. And I wanted to finish with here. இரண்டாவது காரியம். The second thing. அடுத்தது பாருங்க, சமாதானத்தை குறித்து சொல்லுகிறது. And it talks about the peace. நான் இதோட பேசி நான் இந்த வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். I wanted to speak with us and finish ஜான் ஜீனா வாங்க. சமாதானம். And the peace. இங்க பாருங்க, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சமாதானம் கொடுத்திருக்கிறார். And God gives peace in our life. சில நேரங்கள்ல குடும்பங்கள்ல நாம அந்த சமாதானத்தை கெடுத்துக் கொள்கிறோம். And so at times we spoils the peace in our life. நாம கெடுத்துக் கொள்கிறோம் சமாதானத்தை. And we spoil the peace in our life. இன்னொரு காரியம் அதுக்கு முன்னாடி போயிருக்கிறான், சந்தோஷம், ஜாய் இருக்குல்ல, சந்தோஷம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இருக்கு பாருங்க, சந்தோஷம், ஜாய்னு ஒன்னு இருக்கு. அந்த கனிகள், ஆவியின் கனிகள்ல சந்தோஷம் ஒன்னு இருக்கு. And with that அது என்ன? fruit there is joy. கிறிஸ்தவர்கள் இத நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும். And Christians, we should be always joyful in our life. எந்த சூழ்நிலையிலும், in any situation. இப்ப நாம பெரிய பிரச்சனை வாழ்க்கையில ஓடுது, ஆனா நம்ம கர்த்தரை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். And there is a big problem is in our family, and but we believe and we trust God. ஆனால் சந்தோஷம், அதாவது இந்த சமாதானம், சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில இல்லனா, and if you don't have this peace, joy in our life,
சந்தோஷம்னா உடனே டான்ஸ் ஆடுறதுக்கு இல்ல, ஹீன்னு சிரிக்கிறது இல்ல. And the joy means it's not dancing or laughing. அந்த கவலை, அந்த பிரச்சனையை குறித்த பாரமற்று இருக்கிறோம் என்றால், And if we stay without any burden or suffering about the problem, உள்ளத்துல சந்தோஷம் இருக்கும். and we will have a peace, joy in our heart. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல கவனிங்க. Please pay attention. கர்த்தருடைய சமூகத்துல வர்றதுல தான் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது. And there is joy in the presence of God. இப்ப பாருங்க, இந்த நேரத்துல நமக்கு சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில இல்லன்னா, if we don't have this joy in our life, நாம ஆட்டோமேட்டிக்கா அவிசுவாசியா ஆயிடுறோம். and automatically we became unfaithful. It's an indirect reaction. It's a direct reaction without our knowledge. நம்மளுடைய அறிவு அறிவினுடைய செயல்பாடு இல்லாமலே நாம அவிசுவாசியா மாறிடுறோம். And without our knowledge we become unfaithful. Praise the Lord. Hallelujah. வாழ்க்கையில பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. There would be problems in our family in life. இப்ப உள்ளுக்குள்ளார சமாதானம் இல்ல, சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லனா, And if we don't have a joy in our heart, நம்ம என்ன பண்ணுவோம்? what we will do? இந்த ஆண்டவரே என்னையா குறிபாத்து தான் அவர் சோதிக்கிறாரு. And God is testing me. இந்த ஆண்டவர் என்ன ஏன் இப்படி சோதிக்கிறார்? Why God has to test me? எதுல நான் குறை வச்சேன்? And what did I lack? கர்த்தருடைய சமூகத்துல எப்பொழுதும் மனமகிழ்ச்சி இருக்கிறதா? And there is joy in the presence of God. எப்பொழுதும். Always. அப்ப மகிழ்ச்சி நமக்கு இல்லனா, if you don't have a joy in our heart, அப்ப அவிசுவாசம் நமக்குள்ள வந்துருது. And there is unfaithful coming in our heart. இப்ப கர்த்தர் எனக்கு வாழ்க்கையில என் குடும்பத்துல இத எல்லாத்தையும் மாற்ற வல்லவர் அப்படினு சொல்லி நாம விசுவாசிப்போம்னா, எந்த சூழ்நிலையிலும் நமக்கு மகிழ்ச்சி குன்றி போகாது வாழ்க்கையில. If we believe that God will change and work in any kind of situation, we will not have a joy diminished in our life. இதுல துக்கப்படுறது, துயரப்படுறது இதெல்லாம் வெவ்வேறு வகை. And feeling sad about it and worrying about it, that is different thing. ஆனால் இந்த துக்கத்திலும் என் மனதில ஒரு மகிழ்ச்சி இருக்கும். And even in that sadness I have a joy. துயரத்திலும் என் மனதில ஒரு மகிழ்ச்சி இருக்கும். Even in sorrow I will have a joy in my heart. ஏனென்றால் என் வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறார். Why? Because I have God in my life. எதையும் மாற்ற அவரால முடியும். He can change anything. அப்ப இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின பொழுது பாருங்க, அது விசுவாசத்தை அது என்ன பண்ணுது? அது இல்லாமல் போகும் பொழுது அவிசுவாசம் நமக்குள்ளார வருது. And when we don't have a joy in our heart, automatically the unfaithfulness comes. ஆதாரத்தை அது அசைத்து விடும். And it will change the foundation. அதனால எந்த சூழ்நிலையிலயும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா, and in any situation if you have to be joyful, விசுவாசம் உறுதியா இருந்துச்சுனா, and if you have a strong faith, ஏன் பிரச்சனை இல்ல, ஆண்டவருடையது. and it's not my problem, it's God's problem. Praise the Lord. Hallelujah. புரியுதா உங்களுக்கு? Hallelujah. இது ஏன் பிரச்சனை இல்ல, ஆண்டவருடையது. You will say that it's not my problem, it's God's. அவர் பாத்துப்பாரு. And he will look after. So இதுல தான் நம்ம வளர்றோம். இது எல்லாருக்கும் உடனே வந்துரும் நான் சொல்லல. And this is how we grow. It's not going to come automatically for இனிமே everyone. இந்த சிந்தை நமக்கு வரும். And from now on if we have this kind of நாம thoughts, இவற்றில் நாம் வளர்கிறோம். and we are growing in முதிர்ச்சி அடைஞ்சிட்டோம்னா நம்ம இப்படி தான் மகிழ்ச்சியா இருப்போம் இந்த சூழ்நிலையில. And if we attain or if we get matured, then we will be happy all the time. சமாதானம். And the peace. பாருங்க, ஆவியின் கனியில சமாதானம் சொல்றார். And there's peace. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்தை நாம தான் கெடுத்துக்கிறோம். And we are the one who destroys the peace which God gives us. ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு உங்களுடைய சிந்தைக்கு விட்டுறேன். And I want to just share a simple story and then I will leave. பாருங்க, எங்க வீட்ல நாங்க எல்லாரும் இந்த நம்ம வீட்ல பிரேயர் நடக்கும் பொழுது வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணனும். And every time when we have a prayer we have to completely clean the whole house. எல்லாத்தையுமே ரெடி பண்ணனும். And we have to prepare. சில நேரங்களில இவங்க எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, நான் தான் ஃபுல்லா பண்ணுவேன். And sometimes they would have gone to school or to work, I will do the entire thing. எப்பொழுதுமே அந்த பாருங்க அந்த வீக் ஃபுல்லா அந்த வீட்ல அவங்க அங்க வைக்கிறது அங்கங்க இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி க்ளீன் பண்ணி ஃபுல்லா வந்துட்டு ரெடி பண்ணனும் ஹவுஸை. And the things will be here and there, so I have to put them all aside and put them in the right place and completely clean. இப்ப பாருங்க, கொஞ்ச நேரம் நல்ல உற்சாகமா செய்வோம். And for a while we will do with very அதுக்கு அப்புறம் பாருங்க பிரஷர் ஏறும். And after that automatically pressure started to increase. பாத்தீங்கன்னா ஷூவை ஒரு பக்கம் போட்டுருப்போம். And there will be shoe in another side. டவலை ஒரு பக்கம் ஒரு மகள் போட்டுருப்பா. And another daughter will books எடுத்து டேபிள் மேல வச்சிருப்பாங்க. And the towel will be on side and the books will be on the side. இப்படி இதெல்லாம் எடுத்து வைக்க அப்படியே பிரஷர் ஏறிக்கிட்டே இருக்கும். And as I put things aside, automatically the pressure started to grow. வந்தோனே நல்ல திட்டு விழுவும் எல்லாருக்கும். And when they come home I will scold them all. நல்ல கவனிங்க,
இது நம்ம வாழ்க்கையில நடக்கிறது, நான் அதை தான் சொல்றேன். And please pay attention, this is something happens in our ஆனா life. சில நேரங்களில But at times, இது நானா இருந்தாலும் சரி, என் மனைவியா இருந்தாலும் சரி, and this will be either me or my wife, தனியா அவங்க இருந்து எல்லா வேலையும் அவங்க செய்யும் பொழுது, இந்த மாதிரி கிளீனிங் இதெல்லாம் பண்ணும்போது பிரஷர் வந்துரும். and when they do all by themselves, automatically the pressure develops. இப்ப சில நேரங்களில இந்த சனிக்கிழமை காலையில ஃபாஸ்டிங் பிரேயர் இத மாதிரி இதுக்கெல்லாம் ரெடி பண்ணும்போது பாத்தீங்கன்னா, when we prepare for the morning fasting prayer on எல்லாரும் Saturday, எந்திரிச்சிடுவாங்க. we all will get up. ஆளாளுக்கு ஒரு வேலை. Each one of us will do இவங்க one கிச்சனை thing. க்ளீன் பண்ணுவாங்க, பெனி வேக்கம் பண்ணுவான், அது சேர்ஸ் இதெல்லாம் புக்ஸ் எல்லாம் எடுத்து வைப்போம். எல்லா வேலையும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா முடியும். And each one will carry out each work, so it all will get set நல்லா in right கவனிங்க, நான் time, இந்த and we'll go பேசணும்ன்றதுக்கு peacefully. நல்லா கவனிங்க, இது நம்ம கத்துக்கொள்ளணும். And please pay attention, we need to learn this. அந்த கிளீனிங் ரொம்ப ப்ளஷரா இருக்கும். And even that cleaning work will be more pleasurable. பாருங்க, எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா சிரிச்சிட்டு ஜெபத்துக்கு ரெடி ஆகும்போது எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. And we all will share, and we will do the job, and then we will be more happy when we get into work, prayer. இதுதான் இயல்பு. This is what natural. இதுதான் இயல்பு. This is natural. யாரோ செய்றாங்க நம்ம வீட்ல அப்படினு நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பாப்போம்னா, if we just sit quiet and because someone is doing and we watch, அங்க பிரச்சனை வரும், சமாதான குலைச்சல் வரும். there will be problem, there will be peace, the peace will be disturbed. நல்லா கவனிங்க, நான் சபையை நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். And speaking very seriously to church. அந்த மனுஷன் செய்றாரா, என் மனைவி செய்றாளா, செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்க இருக்காதீங்க. And please do not stay quiet or sit and watch when someone do because husband is doing, your wife is doing. அதே வேலைதான். It's the same work. வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து செய்யும் பொழுது when everyone comes together and do, எந்த வகையிலும் சமாதான குலைச்சல் இல்ல. and there is no disturbance in peace. ஆனால் but அது தனியா ஒரு ஆள் செய்யும் பொழுது, when one person do all things all alone, frustration ஆகி அது கடைசில ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்துல தான் அது முடியும். and it will lead into frustration and it will end up with problem. எல்லாரும் திட்டு வாங்குவாங்க. and everyone gets scolding. காரணம் என்ன? what is the reason? யாரோ ஒருத்தர் செய்றான், விட்டுருவோம். and someone is doing, and then let that person do. இன்றைக்கு நம்ம சபையில நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. today in our church I don't know how you are. அவ சமைக்கறாள, சமைக்கட்டும், எல்லாத்தையும் செய்யட்டும். and she cooking, let her cook everything. சில பேர் அப்பதான் தூங்குவாங்க. some people will sleep at the right at that time. அப்பதான் நல்ல தூக்கம் வரும். and sleep will come. தூக்கம் வரலனாலும் ஐயோ முழிச்சிருந்தா ஏதாவது வேலை கொடுத்துருவாங்களேன்னு போய், even if there is if they don't get sleep, still they go and sleep to avoid any work. தூங்குற மாதிரி நடிப்பாங்க. and they will act like sleeping. தூங்குறவங்களை எழுப்பிரலாம். and we can wake up who is sleeping. தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. but we cannot wake someone is acting like sleeping. praise the lord. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? can I say an example? என் சின்ன மகள் இருக்கால்ல, my younger daughter, அவ ஜினா டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்குன்னா டக்குன்னு எந்திரிச்சிருவா. ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறது அவதான். and if Gina it's a time up for school, and if I say so, she will get up immediately. அவ ஸ்கூலுக்கு அன்னைக்கு போக வேணாம்னு நினைச்சிட்டானா, if she decided not to go to school that day, நான் ஒரு 4 தடவை கூப்பிடுவேன். and I will call for அப்புறம் பொறுமையா ஒரு சவுண்ட் அப்படினு ஒரு சவுண்ட் வரும். and she will just give her sound. அஞ்சாவது நானே கேட்றோம், ஸ்கூலுக்கு போகலையா? at the 5th time I will ask, are you not going to school today? so இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம் தான் எல்லாரும். and this is an example I could give. கேளுங்க, வீட்ல see we are all working very hard. நம்ம எல்லாரும் அதிகமா வேலை செய்கிறோம். அந்த காலத்து அப்பெல்லாம் நம்ம அம்மா வீட்ல இருந்து எல்லா வேலையும் செஞ்சாங்க. and those days our mother stayed at home and they did everything. இன்றைக்கு பெண்களும் வேலைக்கு போறாங்க. nowadays even women go to work. ஆண்களும் வேலைக்கு போறீங்க. they even வேலைகளை ஷேர் பண்ணுங்க. please share your work. இதனால நம்ம எந்த வேலையிலும் குறைஞ்சு போய்ட மாட்டோம். we are not going to go lack in anything. see சில பேரால உடனே சொல்ல முடியாது. some people cannot say ஒரு நாள் அது வெடிக்கும். but it will burst one day. உள்ளுக்குள்ளார வச்சி ஒரு நாள் வெடிக்கும். and it will they will hold it inside their heart and it will burst one day. தேவையில்லாத சமாதான குலைச்சல் அங்க உண்டாகும். and it will destroy or disturb the peace unnecessarily. அதனால ஷேர் பண்ணுங்க. and so share your work. அதே வேலை தான், அதே கஷ்டம் தான், ஆனா சந்தோஷம் இருக்கும். and it will be the same work and same job, but there will be joy. ஒரு சின்ன சம்பவம் தான். and it's a small incident. ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க, ஒரு பர்சன் உங்களோட அட்ராக்டடா இருக்காங்க, அட்டாச்டா இருக்காங்கன்னா அது ஒரே ஒரு சிம்பல் தான், ஒரே ஒரு சைன் தான். and it's only one symbol which make the person to be more attached to you. நல்லா கவனிங்க,
ஒரு பர்சன், ஒரு நபர் உங்களிடத்துல அட்டாச்டா இருக்கிறாங்க அப்படின்னா இதை வைத்து கண்டுபிடித்தரலாம். And you can identify by this thing if to see whether the person is very attached to you. வெளியில இருக்கிறவங்கள பத்தி சொல்லல, இது பெற்றோர்களுக்கு சொல்றாங்க. உங்கள் பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள், and your grown up children, அட்டாச்டா இருக்காங்கன்னா, if they are attached with you, உன் வயதான காலத்துல நீ அவங்கள நம்பலாம்னா, and if you can't believe them in your old age, இத மாத்திரம் அவங்க செய்றாங்கன்னா கண்டிப்பா நீ அவங்கள நம்பலாம். and if they do this thing, you can trust them. This is proven psychology thing. இது வந்து நிரூபிக்கப்பட்ட சைக்காலஜியா இருக்குது. பிள்ளைகள்லாம் நல்லா கவனிங்க. Children pay attention. நீங்க அப்படி இல்லனா இனிமே அதே மாதிரி மாறிக்கோங்க. And if you're not so, please change yourself from now on. பாருங்க, தகப்பனோ தாயோ ஒரு பலமான காரியங்களை, ஒரு வெயிட்டோ ஒரு பலமான வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, and whether a father or mother, if they're doing a hard work or carrying the hard thing, பக்கத்துல இருக்கிற பிள்ளை சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தா, if the child who is next nearby, if the child is watching you, அந்த பிள்ளை உங்களோட அட்டாச்டா இல்ல, டி அட்டாச்டா இருக்கான், டிட்டாச்டா இருக்கான். that child is not attached with you, the child is detached from you. This is true. இது உண்மையா இருக்கிறது. This is true. இது உண்மையா இருக்கிறது. பிள்ளைகள் வந்து அறியாம கூட இருக்கலாம் சில நேரங்கள்ல, ஆனா இன்னைக்கு கவனிங்க. Children, you might have not known this, but you need to pay attention today. அப்பா அம்மா ரொம்ப பிஸியா இல்ல கடுமையா உழைத்து கொண்டு இருக்கும் பொழுது, whether the mother or father, if they're working hard or doing something very busily, அப்ப நீங்க பக்கத்துல இருந்த அந்த தருணத்தில், and if you are in that spot, உங்களை பிள்ளைகள் நீங்க கண்டுக்காம நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, and if you don't mind your parent and you're doing your own task, நீங்கள் உங்கள் பெற்றோரோடு நீங்க அட்டாச்டா இல்ல, you are not attached with your parent. அந்த ரிசர்ச் அதான் சொல்றாங்க, அந்த சைக்காலஜிஸ்ட் அதான் சொல்றாங்க, and this is அந்த பிள்ளையை நீ நம்பாதன்றாங்க. and this is what the psychologist says, you should not trust that child. உன் எதிர்காலத்துல கண்டிப்பா உன்னை வச்சு அவங்க காப்பாத்த மாட்டாங்க, and that child will not look after you in your old age. ஆனா நம்ம பிள்ளைகள் அப்படி இல்ல. but our children is not like that. தெரியலன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. If you don't know, please know now today. ஒரு உண்மை இதுதான். and this is the truth. இதுதான் ஒரு உண்மை. This is the truth. அப்ப அட்டாச்டா இருக்க நம்ம பழகிக்கொள்ளணும். So we have to learn to be attached. நான் இத எங்க பிள்ளைகள்ட்ட நான் இப்ப சமீபமா இத அதிகமா பார்க்கிறேன். and with our children, I do see this. பாருங்க, இந்த சர்ச்சுக்கு வரும்போது இதுக்கெல்லாம் வரும்போது பெனி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே என்ன தூக்க விட மாட்டான். and when we come to church and things, பிள்ளைகளை பெருமை பேசணும்னு நான் சொல்லல. I'm not saying this to praise my இதே child. பெனி தான் சில வருடங்களுக்கு முன்பாக ஜினட் கிட்ட ஏதாவது வேலை கொடுத்தோம்னா, and the same Benny, if we give some work to Jeanette, எங்க பிள்ளைகளை தான் பலி கொடுக்க வேண்டியதா இருக்கு எல்லாத்துலயும். என்ன பண்றது? இதே பெனி பிள்ளைகளை ஜினட் அப்படின்னு நானோ ஃபெனியோ கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை கொடுப்போம். if we call Jeanette and we say give her something, கொஞ்ச நேரம் கழிச்சு பெனி எங்க காணோம்னா டாய்லெட்ல இருப்பா. and we look for Benny, he will be in the toilet. எங்கடா அடுத்து நமக்கு வேலை கொடுத்துருவாங்களோ. ஆனா இன்னைக்கு மாறிட்டான். and now he's not like that. நான் உண்மையா சொல்றேன். and I'm saying the truth. பாருங்க, கையில நான் இந்த கீபோர்டு அதெல்லாம் தூக்குனா என்ன விடவே மாட்டான். கிவ் இட் டாடி இங்க ஒன்னு மாற்றிப்பான், இங்க ஒன்னு வச்சுப்பான், எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு அவன் எப்பொழுதுமே எனக்கும் சரி, மனைவிக்கும் சரி, ஜீனாவும் சரி, ஜீனட்டும் சரி, அந்த அவங்க எங்களுடைய சுமையை சுமக்க கற்றுக்கொள்ளுகிறார்கள். and they have learned to carry our burdens. நான் பெருமையா சொல்லல. I'm not saying this to praise or பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். and they're learning to. நான் அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன், பெரியவங்களுக்கு சொல்றேன். and that is what I'm saying to all the elders. சபையில இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாம் பார்க்கறேன். சில நேரத்துல இங்க சர்ச்ல வந்து நின்னோனே யாருமே என்ன வேலை செய்ய விட மாட்டீங்க. and sometimes when I come to church, you don't allow me to do things. இல்லடா கொடுங்க பிரதர் அப்படினு சொல்லி எல்லாம் புடிங்கிப்பீங்க. and you do carry and take away from me. what is the sign? what அடையாளம் என்ன? what that shows அட்டாச்டா இருக்கீங்க. you are attached with us. டிட்டாச்டா இருக்கிறவங்களுக்கு அது செய்ய தோணாதான். and when they are detached, they won't even bother to. சைக்காலஜிக்கல், அவ்வளவுதான். அதாவது உள் மனதை வெளிக்காட்டுது செயல்ல. and this is more psychological, and it's the inner heart reflects through the action. அதனால இன்னைக்கு யாரெல்லாம் பாஸ்டர் கையில இருந்து என்னென்ன வாங்குறாங்கன்னு கண்ணு வச்சு பார்க்காதீங்க.
Please do not watch who's getting what from pastor நானும் today. உங்களோட அட்டாச்டா இருக்கதா விரும்புறேன். அதனால தான் நானும் இறங்கி வேலை செய்ய விரும்புகிறேன் நான். I would also wanted to be attached with you. That's why I wanted to work சரி, as நான் well. பாருங்க இந்த பெண்கள்லாம் பாருங்க, என் மனைவி எங்க போனாலும் உடனே அந்த கிச்சனுக்கு போய் நின்றுவா. நான் அன்னைக்கு பார்த்தேன் தீபா சிஸ்டர் வீட்டில் அம்மா போய் நிக்கிறாங்க அங்க. And I did see the other day கீதா அம்மா and in Deepa's பிரேயருக்கு place, முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க போய் அடுப்புல எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இது சில பெண்களுக்கு உண்டு இந்த Sister Geeta was there in the kitchen and trying to help Deepa. See, இதுதான் attaching with the people. And இதுதான் நம்ம ஜனங்களோட அட்டாச்டா இருக்கிறதுக்கு அர்த்தம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமோ நம்மளுடைய இயல்பாகவே நாம இதெல்லாம் கற்றுக்கொள்ளவில்லை வாழ்க்கையில. And we did not learn this from our life, whether knowingly or unknowingly. But if you really attach to someone, you will go and do it. நீங்க ஒருத்தரோட ரொம்ப அட்டாச்டா இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா போய் செய்வீங்க. நம்ம போய் செய்யலனா If we நம்ம don't அட்டாச்டா இருக்கோன்றதை நம்ம செயலே காட்டி கொடுத்துரும். And our action will show that we are not attached to that person. So இதை யாரும் குற்றப்படுத்தவும் இல்லை. And I'm not complaining about it or I'm not blaming anyone. சிலரால இயலாது. Some people அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. And we cannot take that. But we know by fruits. And நம்மளோட கனிகளினால் நம்ம அறிய முடியும். Praise the Lord. Hallelujah. 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 அதனால வீட்லயா இருக்கட்டும் சகோதரர் இருக்கட்டும் நீங்க போகும்போது அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா போய் ஒரு ஹேண்ட் கை கொடுங்க உங்களுக்கு. And whether it's your brother or sister in your family or somewhere, if someone is struggling, give a hand. ஐயோ இவ்வளோ பாத்திரம் சமைச்சு வச்சிருக்காங்க நம்ம இருந்தா கழுவ விட்டுருவாங்களா? கிளம்பு பிள்ளைகளை கூட்டிட்டு கிளம்பிடாதீங்க. And if you see that there is a lot of vessels are dirty, and if we stay back and we will end up cleaning, let's go and then சகோதர ஸ்நேகம். And it's a brotherhood. சிலருக்கு ரியல் நீட் இருக்கு கிளம்பி போறாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஜட்ஜ்மென்ட்ல வரக்கூடாது. ஆனா purposefully இருக்கல intentionally இருக்கல விஷயங்கள். And some people will go early because of some reason. We cannot judge everything in one way. There are people who does things intentionally. ஏன் தெரியுமா? You know why? கனி கொடுக்கிறதுல வருது அது எல்லாமே. That's all coming in giving fruit. குடும்பத்துல இருந்து ஆரம்பிங்க. And start from the family. மனைவி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது போய் ஹெல்ப் பண்ணுங்க. And if wife is working something, go and give a hand. கணவன் கஷ்டப்பட்டு வர்க் பண்ணும்போது போய் கை கொடுங்க. And if the husband is doing something hard or working, go and give a hand. தனியா செய்ய விட்டு நீங்க அவர்களை வருத்தி விடாதீர்கள். See, the உடம்பு வந்து ஒரு எல்லைக்கு தான் தாங்கும். அதுக்கு அப்புறம் செயலிழந்து போய்டும். It's not a mission. Do not make them to work all alone and make them to suffer, because this body will get tired one day. இணைந்து செய்யும் பொழுது அங்க பாருங்க கண்டிப்பா எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அங்க சமாதானம் இருக்கும். When we combine and do things, even if it's a lot of work, it will be more lesser. நம்ம இணைந்து செய்யல என்றால் அங்கே எரிச்சலும் கோபமும் மூர்க்கமும் கலகமும் தான் இருக்கும். And if we don't combine and do things, there will be a lot of angry and quarrels and lot of problems. உங்களால ஏற்றுக்கொள்ள முடியலனா தயவு செய்து வீட்ல போய் தனியா உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. And if you can't accept this, if go home, sit alone and think about this. Praise the Lord. Hallelujah. 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 மாற்றம் வேணும் நமக்குள்ள. And we need to have a change. கனி கொடுக்கணும். And we need to give fruit. கனி கொடுக்கணும். We need to give fruit. அதனால தான் சொல்றான் இயேசு சொல்றார் கனி கொடுக்கணும் கனிகளினாலே அறிந்து கொள்ளுங்கள். And that is why Jesus Christ said you will know by their fruit. Praise the Lord. Hallelujah. 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 யாருமே என்ன ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம கண்களை மூடி ஜெபித்து முடிப்போம்.